إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن الله تعالى يقول في قرآنه الكريم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபியின்கள், தாபியின்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய பேரருளின் காரணமாக அவனது கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது மாளிகையிலே கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் எல்லோரும் இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமை வாழ்க்கையிலும் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக எவற்றையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டுமென்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறதோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடந்து எவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறதோ அந்த விடயங்களில் இருந்து முற்றுமுழுதாக விலகி அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய இந்த உரையில் அல் குர்ஆன் விடயத்தில் எமக்கு உள்ள பொறுப்புகளும் எமது நிலையும் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில செய்திகளை எனக்கும் உங்களுக்குமாக நான் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல் குர்ஆன் என்பது இந்த மனித சமுதாயத்துக்கான வழிகாட்டியாக, வேத நூலாக காணப்படுகின்றது. குறிப்பாக இறைவனை அஞ்சி வாழ்கின்ற இஸ்லாமிய உம்மத்தின், முஸ்லிம் சமுதாயத்தின் தவிர்க்க முடியாத ஒரு மூலாதாரமாக
அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய இறை வாக்காக இந்த திருமறை அல் குர்ஆன் காணப்படுகின்றது. இந்த திருமறை அல் குர்ஆனுடைய விஷயத்தில் நம் எல்லோருக்கும் பல கடமைகளும் பொறுப்புகளும் முஸ்லிம்கள் என்ற வகையிலே எமக்கு இருக்கிறது. நாம் எத்தனை பேர் முஸ்லிம்கள் என்ற வகையில் அல் குர்ஆன் மீதான நம்முடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் சரிவரச் செய்திருக்கிறோம், செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சீர்தூக்கி பார்ப்பது நம் அனைவரும் கடமையாக பொறுப்பாக விளங்குகின்றது. இந்த அல் குர்ஆனுடைய விஷயத்தில் இந்த முஸ்லிம் உம்மத் கவனஈனமாக அல்லது அலட்சியமாக இருப்பதன் காரணமாக அடிக்கடி இந்த விடயங்கள் குறித்து நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த அல் குர்ஆனுடைய விஷயத்தில் நமக்கு இருக்கின்ற பல்வேறு பொறுப்புகளில் கடமைகளில் தலையாய ஒரு பொறுப்பாக விளங்குகின்ற விடயம் இந்த குர்ஆனை நாங்கள் எல்லோரும் ஈமான் கொள்ள வேண்டும். இதனை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த குர்ஆன் அல்லாஹு தஆலாவினால் இறக்கி வைக்கப்பட்டது. 7 வானங்களுக்கு மேலிருந்து படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை வழிகாட்டுவதற்காக, இந்த மனித சமுதாயத்துக்கு எத்தகைய அறிவுரைகளை போதனைகளை வழங்க வேண்டும் என்பதற்காக முக்காலமும் அறிந்த அந்த இறைவன் அல்லாஹு தஆலா இறக்கிய வேதம் அல் குர்ஆன் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதியாக நம்ப வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக்க வமா உன்ஸில மின் கப்லிக் வபில் ஆখিরাতি ஹும் யூகினூன் உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அந்த இறை விசுவாசிகள், இறைவனை அஞ்சி நடக்கக்கூடிய நல்லடியார்கள் பல்வேறு வகையான இயல்புகள் குணாதிசயங்கள் கொண்டவர்கள். அந்த குணாதிசயங்களிலே இயல்புகளிலே ஒன்று, அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேதத்தை அவர்கள் உறுதியாக நம்புவார்கள். அவர்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட வேதங்களையும் அவர்கள் நம்புவார்கள். மறுமை விஷயத்திலும் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று மூமின்களுடைய முக்கியமான, இறை விசுவாசிகளுடைய முக்கியமான பண்புகளில் ஒன்றாக, இறைவனை அஞ்சி நடக்கக்கூடிய நல்லடியார்களுடைய பண்புகளின் ஒரு சிறந்த பண்பாக அல்லாஹு தஆலா சொல்வது, இந்த வேதத்தை அவர்கள் நம்புவார்கள். நானும் நீங்களும் முஸ்லிம்கள் என்ற வகையில் எங்களிடத்தில் ஆழமாக இருக்க வேண்டிய நம்பிக்கை இது. அல்லாஹு தஆலாவுடைய வேதம், அவனுடைய கலாம், இந்த அல் குர்ஆனிலே இருக்கின்ற 114 அத்தியாயங்களில் 6666 வசனங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் இறைவனுடைய வார்த்தை. அதில் ஒரு வார்த்தை கூட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையோ அல்லது அதனை கொண்டு வந்த ஜிப்ரீலுடைய வார்த்தையோ அல்ல. இது முழுமையாக அல்லாஹு தஆலாவுடைய பேச்சு, அல்லாஹு தஆலாவுடைய கலாம் என்று விசுவாசிப்பது அனைத்து மூமின்களுடைய கடமையாக இருக்கிறது. அவ்வாறு நாம் கூறுகின்ற போது இந்த குர்ஆன் வசனத்திலே இருக்கிற ஒவ்வொரு சட்டமும் அது அல்லாஹு தஆலா சொன்ன சட்டம். இந்த குர்ஆனிலே இடம்பெறுகின்ற ஒவ்வொரு போதனையும் அது அல்லாஹு தஆலாவினால் எமக்கு வழங்கப்பட்ட போதனை.
இதை செய்யுங்கள் என்றால் அது அல்லாஹு தஆலா எமக்கு இட்டிருக்கிற கட்டளை. இதை செய்யக்கூடாது என்றால் இது அல்லாஹு தஆலா எமக்கு இட்டிருக்கின்ற கட்டளை என்று குர்ஆனில் வருகின்ற ஒவ்வொரு அம்சங்களையும் நம்புகின்றவர்களாக மூமின்கள் இருக்க வேண்டும். துரதிஷ்டமான நிலை, முஸ்லிம் சமுதாயத்துக்கு குர்ஆனை பற்றிய தெளிவும் அறிவும் விளக்கமும் கிடைக்காததன் காரணமாக, அது பற்றிய சரியான அசலான நம்பிக்கை இல்லாததன் காரணமாக இந்த குர்ஆனிலே இடம்பெறுகின்ற பல்வேறு விடயங்கள், குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற விடயங்கள் குறித்து சந்தேகங்கள் அவர்களுக்கு எழும்புகின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாப் லா ரைப ஃபீஹி, இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது வேதம் என்பதற்கு, அல்லாஹு தஆலாவுடைய வாக்கு என்பதற்கு, அவனுடைய கலாம் என்பதற்கு சந்தேகப்படுவதற்கு எதுவுமே கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன், நிச்சயமாக இறைவனை அஞ்சி நடக்கின்ற விசுவாசிகளுக்கு, இறை அச்சமுடைய மனிதர்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும். அவர்களுக்கு நேர்வழியை சொல்லிக் கொடுக்கும். நான் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும், அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும், அவனுடைய போதனையின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று நம்புகின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், ஒவ்வொரு மூமினுக்கும் இந்த குர்ஆன் வழிகாட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மூமின்கள் என்ற வகையில் குர்ஆன்ல எந்த ஒரு சந்தேகமும் வர வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்று இறக்கி அருளப்பட்டதோ அதே போன்று இன்று வரைக்கும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அல்லாஹு தஆலா அதை பாதுகாத்தும் வைத்திருக்கிறான் என்ற ஆழமான நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஏனென்றால் இந்த குர்ஆனை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹு தஆலா எடுத்துக்கொண்டான். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ரா வ இன்னா லஹு ஹாஃபிதுன், நிச்சயமாக இந்த வேதத்தை நாமே இறக்கி வைத்தோம், இந்த வேதத்தை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹு தஆலா அதனை பாதுகாக்கின்ற பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறார். எனவே இது பாதுகாக்கப்பட்ட வேதம். இதில் கூட்டல்கள் இல்லை, இதில் குறைத்தல்கள் இல்லை, இதில் மாற்றங்கள் இல்லை. அந்த அடிப்படையில் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிப்பது ஒரு மூமினுடைய அடிப்படையான பண்பு என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த குர்ஆன் நபி அவர்களுடைய காலத்திலே எழுத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்டது. இந்த குர்ஆன் நபியுடைய காலத்திலேயே மனனம் செய்கின்ற உள்ளங்கள் மூலமாக பாதுகாக்கப்பட்டது. இந்த குர்ஆன் அருளப்பட்ட காலத்திலேயே சமகாலத்தில் நபி அவர்கள் குர்ஆனை மனனம் செய்திருந்தார்கள். இந்த உலகத்தின் முதலாவது ஹாஃபிலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். எனவே எழுத்தின் மூலமாகவும் மனனத்தின் மூலமாகவும் பாதுகாக்கப்பட்ட வேதம் இந்த உலகம் அழிகின்ற நாள் வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாமல் பாதுகாக்கப்படுகின்ற வேதம் என்ற உறுதியான அசலான நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வேண்டும். அல்லாஹு தஆலா அதனை எழுத்து மூலமாக பாதுகாப்பான், அதனை மனனம் செய்கின்ற உள்ளங்கள் மூலமாக பாதுகாப்பான். இந்த உலகத்தில் எழுத்தெல்லாம் அழிந்து இன்றைக்கு இருக்கின்ற நவீன தொடர்பாடல் வசதிகள் சாதனங்கள் எல்லாமே அழிந்து ஒன்றுமே இல்லாமல் போனாலும் இந்த குர்ஆனுடைய வசனங்களை சுமந்த உள்ளங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அது இறைவனுடைய ஏற்பாடு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, பெரியோர்களை, இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் நமக்கு வர வேண்டிய அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை இது. இஸ்லாத்தின் அடிப்படைகளை, அதனுடைய அடிப்படையான போதனைகளை, குர்ஆனுடைய விஷயத்தில் நமக்கு எப்படி நம்பிக்கைகள் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் தெரிந்து கொள்ளாத பேர்தாங்கி முஸ்லிம்கள் பலர் இன்று குர்ஆனுக்கு எதிராக
கருத்து சொல்கின்ற நிலை சமுதாயத்திலே உருவாகி இருக்கிறது. அது எப்படி பாதுகாக்கப்பட்டது என்று நம்புறது? அது எந்த அளவுக்கு சாத்தியம்? அது சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமா? நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத, இன்றைக்கு எங்களுடைய புத்திக்குப்படாத பல்வேறு விடயங்கள் எல்லாம் அதில் இருக்கிறது என்று சொல்லி குர்ஆனுடைய போதனைகளை மட்டம் தட்டுகின்ற அல்லது எள்ளிநகையாடுகின்ற இஸ்லாமிய பேர்தாங்கிகள் வாழுகின்ற ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஃபேஸ்புக் அல்லது இந்த முகநூல் அல்லது வேறு வகையான சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி மார்க்கம் தொடர்பான, குர்ஆன் தொடர்பான அவருடைய அறியாமைகளை எல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள். அதே நேரத்திலே இஸ்லாத்தின் எதிரிகள் இப்படியான புல்லுருவிகள் குர்ஆனை பற்றி, நபியுடைய வாழ்வை பற்றி எழுதுகிற போது அதற்கு விமர்சனங்களை அவர்களும் சேர்ந்து செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா அத்தகைய புரள்வு நிலையிலிருந்து நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே குர்ஆனுடைய விஷயத்தில் நமக்கு இருக்கின்ற முதன்மையான பொறுப்பு, கடமை, அதை ஈமான் கொள்வோம். இரண்டாவது, அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கடமை, நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு இந்த குர்ஆனை கற்றுக்கொள்ளுதல். இந்த குர்ஆன் அது என்னுடைய வேதம். நான் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் எனக்கு வழங்கி இருக்கின்ற அறிவுரை, அந்த போதனை, அதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும், அதனை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வம் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலே கட்டாயம் பிறக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், "ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு." உங்களில் மிகச் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? குர்ஆனை படிச்சாக்கள் தான். உங்களில் மிகச் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அந்த குர்ஆனை தானும் கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் தான். அவர்களை விட இந்த உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர்கள் யாரும் கிடையாது என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த சிறப்பு நம்முடைய உள்ளங்கள் ஆழமாக பதியோடும். இந்த உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர்கள் குர்ஆனை கற்றுக்கொண்ட மனிதர்கள், அதனை கற்றுக் கொடுக்கின்ற மனிதர்கள். இது நான் சொன்ன கூற்றல்ல, நீங்கள் சொன்ன கூற்றல்ல, எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. எனவே அவர்களுடைய பார்வையில், இந்த மார்க்கத்தின் பார்வையில் மிகச்சிறந்த மனிதர்கள் குர்ஆனை படித்த மனிதர்கள், குர்ஆனை பிறருக்கு படித்துக் கொடுக்கின்ற மனிதர்கள். அவர்கள் தான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்தவர்கள். நாங்கள் பட்டங்களால், பதவிகளால், அந்தஸ்தால், சமூக கௌரவங்களால், பொருளாதாரத்தால், இன்ன பிற வசதி வாய்ப்புகளால் உயர்ந்தவர்களை இந்த உலகத்தில் நல்ல மனிதர்கள் என்று, சிறந்த மனிதர்கள் என்று, உன்னதமானவர்கள் என்று நம்முடைய குறைமதிக்கு நாம் புரிந்து வைத்திருக்கலாம். அவர் பெரிய பெரிய பட்டங்கள் பெற்றிருக்கிறார், அதனால் அவர் சிறந்தவர். அவர் மிக மதிப்புள்ளவராக, மரியாதையாக இருக்கிறார், அதனால் அவர் சிறந்தவர். அவர் மிகப்பெரிய வசதிக்காரனாக இருக்கிறார், அதனால் அவர் சிறந்தவர் என்று நம்முடைய குறைமதி சொல்லும். அல்லாஹ்வுடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய தூதரின் பார்வையில், இந்த மார்க்கத்தின் கண்ணோட்டத்தில் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர்கள் இந்த குர்ஆனை படித்த, ஓதத் தெரிந்த மனிதர்கள் தான். சமுதாயத்தின் பார்வையிலே ஒரு மிகப்பெரிய பட்டத்தை பெற்றிருக்கிறார். அவர் பெறாத பட்டங்கள் எல்லாம் கிடையாது, உயர்ந்த உன்னதமான பட்டங்கள், கல்வியிலே என்ன அடைவுகளை எல்லாம் பெற முடியுமோ அவர் பெற்றிருக்கிறார். ஆனால் குர்ஆனை ஓதத் தெரியாதவர் ஒரு முஸ்லிமாக அவர் இருக்கிறார் என்றால், இஸ்லாத்துடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய தூதரின் பார்வையில் அவர் சிறந்தவர் கிடையாது. இவ்வளவெல்லாம் படிக்க தெரிந்தவருக்கு, இத்தனை கல்வி தராதரங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடிந்தவருக்கு இந்த குர்ஆனை எனக்கு வழிகாட்டியாக என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இறக்கி அருளிய இந்த வேதத்தை படிக்க வேண்டும், அதை விளங்கிக் கொள்ள வேண்டும், அதை ஓத வேண்டும் என்ற ஆர்வம் பிறக்கவில்லை என்றால், அவர் என்னதான் பட்டதாரியாக இருந்தாலும், என்னதான் மிகப்பெரிய கல்விமானாக இருந்தாலும், மிகப்பெரிய புத்திஜீவியாக இருந்தாலும், இஸ்லாத்துடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய தூதரின் பார்வையில், கண்ணோட்டத்தில் அவர் உயர்ந்த மனிதராக கருதப்பட மாட்டார் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த சிறப்பு, அந்த கௌரவம், கண்ணியம் எனக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நான் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்வோம். மிகவும் துரதிர்ஷ்டமான கவலையான விஷயம் என்னென்றால், நிறைய முஸ்லிம்கள் குர்ஆனை ஓத தெரியாத முஸ்லிம்களாக இன்று உருவாகி வருகிறார்கள். கடந்த காலத்தில் எங்களுடைய மூத்தவர்கள் பலர் குர்ஆன் ஓத தெரியாது. அதற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அன்று அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அல்லது அதனுடைய பாரதூரம், அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய தேவை அவர்களுக்கு உணர்த்தப்படவில்லை. அதன் காரணமாக அவர்கள் தவறிழைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறை அப்படியான தலைமுறை அல்ல. அந்த தலைமுறைக்கு எல்லா வகையான விளக்கமும் தெளிவாக கிடைத்திருக்கிறது. ஆனால் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு, அதை விளங்கிக் கொள்வதற்கு, அதனை படிப்பதற்கு நேரம் ஒதுக்காத, அதற்காக காலத்தை, நேரத்தை தியாகம் செய்ய முடியாத ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிலை இன்றைக்கு சமூகத்தில் வந்திருக்கிறது. நாங்கள் எங்களுடைய கல்வி நிறுவனத்தில் மாணவிகளை சேர்த்துக்கொள்வதற்காக நேர்முக பரீட்சை வைத்தபோது வந்த 40 மாணவிகளிலே பெரும்பாலானவர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது. நாங்கள் தான் சேர்த்துக்கொண்டு குர்ஆனை பழக்க வேண்டியிருக்கிறது. எல்லா மதரசாக்களுடைய நிலைமையும் தான். மதரசாக்களுக்கு போய் சேர்ற பிள்ளை நிறைய பேர் குர்ஆன் ஓத தெரியாது. அங்கே போய்த்தான் 6 மாதம், 1 வருஷம் குர்ஆன் ஓத பழக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லுகின்ற அளவுக்கு முஸ்லீம்களுடைய நிலைமை. மதரசாக்களுக்கு போராக்களுடைய நிலைமையே இதுண்டா அந்த பக்கமே போகாத பலருடைய நிலவரம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு இளம் தலைமுறை, ஒரு புதிய தலைமுறை குர்ஆனை ஓதத் தெரியாத ஒரு சமுதாயமாக உருவாகி வருகிறது என்றால் அதற்கு இன்றைக்கு இருக்கின்ற கல்வி சமூகம் அல்லாஹு தஆலாவிடத்திலே பொறுப்பு சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பாடசாலைகளில் எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள், 8 மணித்தியாலம் படிக்கிறார்கள். மாலை நேரங்களிலே 3 மணித்தியாலம், 4 மணித்தியாலம் என்று டியூஷனிலே நேரத்தை கழிக்கிறார்கள். போதாக்கரைக்கு நைட் கிளாஸ் என்று இரவு பகலாக கிளாஸ் நடக்கிறது. நான் இந்த புள்ள குர்ஆன் ஓதுறதுக்கு என்ன சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம் என்ற விடயத்துக்கு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு நமக்கு விடை இல்லாத சமுதாயமாக இருக்கிறோம். இன்னைக்கு குர்ஆன் மதரசாக்களை நடத்த முடியாது. குர்ஆன் நடத்துகிற ஆசையில்ட்ட கேட்டது நடத்தையில என்ன புள்ள வந்த பாட்டிலே திரும்ப விட்டக்கிறது டியூஷனுக்கு போகிறது. அதுக்கு முளைக்கக்குள்ளே டியூஷன், நேசரியில் டியூஷன், 1ஆம் ஆண்டில் டியூஷன், 2ஆம் ஆண்டில் டியூஷன், 3ஆம் ஆண்டில் டியூஷன், கடைசியில் டியூஷன் 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 என்று முழுமையாக அதற்குள்ளே பிள்ளைகள் இணைத்துக் கொள்ளப்படுகிறார்கள். குர்ஆன் ஓதுறது தெரியாது. ஒரு பிள்ளை 1ஆம் ஆண்டில், 2ஆம் ஆண்டில், 3ஆம் ஆண்டில் குர்ஆனை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுக்கப்புறம் படிக்காது. நாங்கள் ஸ்காலர்ஷிப் என்ற அந்த கலாச்சாரத்தின் காரணமாக 3ஆம் ஆண்டிலிருந்து எங்களுடைய பிள்ளைகள் பிஸியாக்கப்படுகிறார்கள். டியூஷன் கலாச்சாரத்துக்குள்ளே முழுமையாக உள்வாங்கப்படுகிறார்கள். 3ஆம் ஆண்டிலிருந்து 4ஆம் ஆண்டில் இருந்து பிள்ளை குர்ஆன் ஓதல்ல. 5ஆம் ஆண்டு அவன் ஸ்காலர்ஷிப் இருந்த பெரிய ஆள் திரும்ப பிள்ளையோட சேர்ந்து குர்ஆன் ஓத வரமாட்டார். எனவே இப்படியான விபரீதங்கள் நடைபெறுவதற்கு இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற கல்வியாளர்கள், கல்வி சமூகம் கட்டாயமாக பொறுப்பு சொல்ல வேண்டும். இன்றைக்கு சமூகத்தில் நாங்கள் பெறுகின்ற மிகப்பெரிய புள்ளி விவரம் அது. குர்ஆன் ஓத தெரியாத மிகப்பெரிய ஒரு பரம்பரை உருவாகி வருகிறது. எனவே இந்த பரம்பரைகளை பள்ளிவாசல்களோடு தொடர்படுத்தி வைக்கின்ற, பள்ளிவாசலோடு நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்துகின்ற, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகின்ற உத்திகளையும் வழிமுறைகளையும் கையாண்டு அவர்களை இந்த சமூகத்தோடு தொடர்பாக வச்சுக்கொள்ள வேண்டிய பாரிய பொறுப்பும் கடமையும் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். உள்ள குர்ஆன் மதரசாவுக்கு போனால் குர்ஆனை மட்டும் ஓத படிக்கிற இல்லை, தங்களுடைய அன்றாடம் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு விடயங்களை கற்றுக்கொள்வார்கள். ஆனால் அன்றைக்கு நிறைய பிள்ளைகள்கிட்ட அந்த அறிவும் இல்லை. நான் சொன்ன அந்த நேர்முகக்கு பரீட்சைக்கு வந்த பிள்ளைகள் 40 பேரில் 30 பேருக்கு அத்தஹியாத்து தெரியாது. ஓயில் படிக்கிற பிள்ளைகள் அத்தஹியாத்து தெரியாது, வஜ்ஜஹத்து தெரியாது, ஒவ்வொரு தொழுகையின் சந்தர்ப்பங்களில் ஓதுகின்ற போது ஓதல் தெரியாது. இப்படியான பிறழ்வான சூழ்நிலைக்கு இன்றைய கல்வி சூழலில் நாம் எல்லோரும் பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, பெரியோர்கள், இதனுடைய பாரதூரங்களை, விளைவுகளை புரிந்து கொண்டு இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை
நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்காக செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய முதலாவது உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் கமா அமர் وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, குர்ஆனை விசுவாசித்தல், குர்ஆனை கற்றுக்கொள்ளுதல் என்பதை தாண்டி இந்த குர்ஆனிய சமூகத்துக்கு இருக்கின்ற மற்றொரு பொறுப்பு, இந்த குர்ஆனை தினந்தோறும் தங்களோட வாழ்க்கையில் ஓதுகின்ற சமுதாயமாக அவர்கள் வர வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு இபாதத். முஸ்லிமுடைய வாழ்வில் இரண்டரை கலந்துவிட்ட இபாதத். எங்களுடைய முன்னோர்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும். எப்போதும் குர்ஆனும் கையுமாக வாழ்ந்த சமூகம். ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதுவதில் மிகப்பெரிய அலாதி பிரியத்தை கொண்டிருந்த சமுதாயம். ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு, ஒரு நாளைக்கு 2 ஜுசு, ஒரு நாளைக்கு 3 ஜுசு என்று சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம், நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் குர்ஆனோடு நெருக்கமான உறவோடு இருந்த சமூகம். ஆனால் இன்றைக்கு எல்லாமே தலைகீழாக போய்விட்டது. குர்ஆன் ஓதுவது ஒரு இபாதத். அன்றாட வாழ்வில் என்னால் முடிந்த அளவு இத்தனை வசனங்கள் ஓதப்பட வேண்டும் என்று அந்த கிரமத்தை வரிந்து கட்டிக்கொண்டு தங்களுக்குள்ளே குர்ஆனை தினந்தோறும் ஓதி வருகின்ற மனிதர்கள் நமக்குள்ளே மிகவும் குறைந்து போய்விட்டார்கள். நம்மகிட்ட நிறைய பேர்கிட்ட கடைசியாக எப்போ குர்ஆன் ஓதினு கேட்டால் போன நோம்பில் கடும் பிஸியாக ஓதினது. அதுக்கு பிறகு ஓதணும்னு நினைச்சதான் பிறகு 2 நாள் கிடச்சிச்சு ஓத. அதுக்கு பிறகு சந்தர்ப்பம் கிடைக்குதில்லை, குர்ஆன் ஓதல்ல. இந்த குர்ஆனுடைய ஓதுகையிலிருந்து நம்ம எல்லாரையும் தடுத்துக் கொள்கின்ற மிகப்பெரிய உபகரணம் இது. இன்றைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இதை நான் தொடுகிறேன், பார்க்கிறேன் என்று எனக்கு தெரியாத அளவுக்கு இதனோட நெருக்கமான உறவு இருக்கிறது. ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், சராசரியாக ஒரு நாளைக்கு 70 தடவையாவது தூக்கி பார்க்குறான் ஒவ்வொருத்தர். ஒரு தடவையாவது குர்ஆனை தூக்கி பார்த்திருக்கிறதுக்கு ஒரு மனோநிலை நமக்கு வருகிறதா? கிடையாது. நான் சொல்லுகின்ற நான் முதற்கொண்டு நம்ம எல்லோரும் இதற்கு முழுமையாக அடிமைப்பட்டு போனதன் காரணமாக இந்த திருமறையை ஓதுவதற்கு நேரம் இல்லாத சமுதாயமாக இருக்கிறோம். ஒரு 5 நிமிஷத்தை எடுத்துக்கொள்ள முடியாது, ஒரு 10 நிமிஷத்தை எடுத்துக்கொள்ள முடியாது, ஒரு 15 நிமிடத்தை எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு துரதிஷ்டமான நிலை, ஒரு ஆன்மீக பண்பாட்டு வறுமை இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் உங்களுக்கு 10 நன்மை இருக்கிறது. அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்தல்ல. அலிஃப் என்பது ஓர் எழுத்து, லாம் என்பது ஓர் எழுத்து, மீம் என்பது ஓர் எழுத்து. அலிஃப் லாம் மீம் என்று ஓதிவிட்டால் உங்களுக்கு 30 நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த குர்ஆனை ஓதுவதை நமக்கு ஊக்குவித்தார்கள். இன்றைக்கு எங்களுடைய வீடுகளில் வாப்பா கிட்ட அந்த பழக்கம் இல்லை, உம்மா கிட்ட அந்த பழக்கம் இல்லை, மூத்த நானா கிட்ட அந்த பழக்கம் இல்லை, இளைய பிள்ளைகள்கிட்ட பழக்கம் இல்லை. சும்மாஞ்சார பிள்ளைகள் குர்ஆன் மதரசாவில் ஓதுறாக்கள் ஒப்புக்காக தூக்கி வந்து ஓதுற மாதிரி பாசாங்க காட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். அதையும் நம்ம கண்டுகொள்ளா, அதுவும் நடக்காது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வழியாக முஸ்லிம் உம்மத்தின் பாரம்பரியமாக இருந்து வந்த அந்த சுன்னாவை, மிகப்பெரிய ஒரு வழக்கத்தை கைவிட்டு போன ஒரு சமுதாயமாக நாம் எல்லோரும் இருக்கிறோம். இந்த குறைபாட்டை சீர் செய்வதற்கு நாங்கள் எல்லாரும் முயற்சி எடுக்கிறோம். எங்களோட அன்றாட வாழ்க்கையில் குறிப்பிட்ட நேரத்தை, இந்த நேரத்தை குர்ஆனை ஓதுவதற்காக ஒதுக்கி இத்தனை வசனங்கள் நான் ஓதித்தான் ஆகுவேன் என்ற ஒரு பொறைமுறைக்குள் நாங்கள் வரோம். அப்படி இல்லைண்டா இந்த சமூக வலைத்தளங்கள், இந்த தொடர்பு சாதனங்கள் முழுமையாக நம்மளை பிரித்துவிடும். இன்று சமூகத்தில் இருக்கின்ற படித்தவர்களையும் மூத்தவர்களையும், சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கின்ற பலரையும் குர்ஆனை விட்டு இந்த
தொடர்பு சாதனங்கள் தொடர்பு அற்றவர்களாக ஆக்கியிருக்கிறது என்றால் அடுத்த தலைமுறையை எப்படி குர்ஆனோடு தொடர்புள்ள சமுதாயமாக வைத்திருக்கப் போகிறோம் என்பதை நானும் நீங்களும் இந்த தருணத்தில் சிந்திக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரரை, இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் நமக்கு இருக்கிற ஒரு பொறுப்பு, இது என்னுடைய வேதம் என்று ஒன்றுக்கு படதளவை மார் தட்டி கொண்டு நான் சொல்லிக் கொண்டிருப்பதில், இது என்னுடைய உயிர் என்னுடைய மூச்சு என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் ஒரு அர்த்தமும் கிடையாது. அதை தொட்டு ஓதுற பழக்கம் நம்மகிட்ட இல்லைண்டா. இன்னைக்கு அவர்களுடைய செய்திகளை படிக்கிறோம், இவர்களுடைய செய்திகளை படிக்கிறோம், அவன் என்ன செய்தி போட்டிருக்கிறான் என்று அதை தேடுகிறோம், அதை ஷேயா பண்ணுகிறோம், அதற்கு லைக் பண்ணுகிறோம். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய செய்தி எனக்கு என்ன சொல்கிறது? 6666 வசனங்களில் எனக்கான அறிவுரைகளை என்னுடைய படைத்த ரப்பு எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறானே, அவன் என்ன சொல்லுகிறான் என்று இந்த சமூக வலைத்தளங்களையும் இந்த சாதனங்களை பயன்படுத்தியாவது நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா என்றால் நேரம் இல்லை, டைம் இல்லை. ஆக அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த குர்ஆன் பக்கத்தில் இருக்கின்ற இந்த பொறுப்பை, இந்த கடமையை நாம் எல்லாரும் உணர்ந்து செய்ய வேண்டும். இப்போ நாம் செய்யலைன்னா நம்மட தலைமுறை, அடுத்த தலைமுறை குர்ஆன்டா என்னண்டு கேட்கும், அது எங்கே இருக்குன்னு கேட்கும், அது எப்படி கேட்கும், என்ன கலர்ன்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் நமக்கு இருக்கின்ற மற்றொரு தலையாய பொறுப்பு, இந்த குர்ஆனுடைய வசனங்களை மனசுகளில் பாதுகாக்கிறது, அதை ஹிஃப்ஸ் செய்கிறது. இது இந்த குர்ஆனுடைய பாதுகாப்புக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சுன்னா. அது மனித உள்ளங்களில் பாதுகாக்கப்படும். எனவே குர்ஆனுடைய வசனங்களால் என்னுடைய உள்ளம் நிரம்பி இருக்க வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம் நம்ம எல்லாருக்கிட்டையும் பிறக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனை உடைய மனிதனை அழைச்சி குர்ஆனை சொல்வான், நீ ஓது, குர்ஆனை ஓதிக்கிட்டே போ, நீ ஓதி ஓதி போக போக உன்னுடைய சொர்க்கத்தின் அந்தஸ்து கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கும். கடைசியில் எந்த வசனத்தில் நீ முடிக்கிறாயோ அந்த வசனத்தில் இருக்கிற இடம்தான் உன்னுடைய சொர்க்கம் என்று அவனுக்கு சொல்லப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அல் குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபில் அந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதி 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 மறுமையில் சொர்க்கத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுவான் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கூற்று. நாம் இந்த அந்தஸ்தை பெறப்போகிறோம் குர்ஆனை வச்சு. நாளை மறுமையில் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு ஓதுண்டா என்னத்தை ஓதுறது? சூரத்துல் ஃபாத்திஹாவையாவது தைரியமாக பிழை இல்லாமல் ஓதுற அளவுக்கான தைரியம் நமக்குண்டா? இப்போ உங்கள் எல்லார்ட்டையும் கேட்டால் சொல்லுவீங்க, சூரத்துல் ஃபாத்திஹா பாடமாண்டு கேட்டால் சொல்லுவீங்க. என்ன மோலை, சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாமையா நாங்கள் இவ்வளோ காலம் முஸ்லீமாக இருக்க மாட்டோம், இவ்வளோ காலம் தொழுகிறோம்ண்டு. கொஞ்சம் நீங்கள் ஓதுறீங்களா நான் கேட்கன்னு கேட்டால் நான் ஓதுவேன். ஏன்? நான் ஓதுற சரியா பிள்ளையாண்டு தெரியாது. சூரத்துல் ஃபாத்திஹா அதிர நிலைமை அப்படி இருக்கிற போது நீ மற்ற சூறாக்களை கேட்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நாளை மறுமையின் அந்தஸ்தை தீர்மானிக்கின்ற விடயத்தில் இந்த குர்ஆனை மனனம் செய்வதற்கு ஒரு பங்கு இருப்பது போல இந்த குர்ஆனை பாதுகாக்கின்ற சுன்னாவில் நாமும் பங்காளியாகின்றோம். நம்ம நிறைய பேருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும், அதுக்கு போகிற கொஞ்சம் தப்பினா குல் சூறாக்கள் தெரியும். குல் ஹுவல்லாஹு அஹத், குல்லாது ரப்பில் ஃபலக், குல்லாது ரப்பின் நாஸ். அதுக்கு மேலே என்ன தெரியும்? அதுக்கு மேலே ஓதுவன் திக்கும். தப்பத்தியதா பாடமா? பாடம்தான் திக்கும். அலந்தர கைப பாடம்தான் கொஞ்சம் திக்கும். எப்படி திக்குது? 30 வருஷமாக திக்குது, 20 வருஷமாக திக்குது, 15 வருஷமாக திக்குது, 10 வருஷமா திக்கிதானே. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவோம், அதை சரியா பாடமாய்க்கொள்வோம். என்ன, இது என்னோட தொழுகையோடு சம்பந்தப்பட்டது. நான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறேன், இன்னொரு சூறாவை நான் தொழுகையில் ஓதுறேன், இது எந்த இபாதத்தோடு சம்பந்தப்பட்டது. அதை கொண்டு போய் ஒரு 4 மௌலவிட்ட நான் ஓதுறது சரியாண்டு பார்த்து காட்டி தெரிஞ்சு கொள்வோமாண்டா அதுக்கும் ரெடி இல்லை. எனவே நாளை மறுமையில் குர்ஆனை ஓதி சொர்க்கத்தை தீர்மானிக்கிறேன்டா நம்மட சொர்க்கம் எல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹாவோட நின்றும். தப்பினா குல் சூறாக்களுக்கு அங்கால போகாது.
எனவே சகோதரர்களே, இந்த குர்ஆனை மனடமிடுவது என்பது இந்த குர்ஆனுக்கான பாதுகாப்பு என்பது போல நாளை மறுமையில் எங்களுடைய அந்தஸ்த கௌரவத்தை பாதுகாக்கின்ற உயர்த்துகின்ற ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக குர்ஆனை மனனமிடுகின்றவர்கள் கட்டாயம் கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். ஹாஃபிதுகள் குர்ஆனை மனனப்பாடமாக்கினாக்கள் அதை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஊருக்குள்ளே நிறைய ஹாபிஸ்மார் இருக்கிறாங்க, குர்ஆனை ஓதச்சு நவோதுரா இல்லை. ஹாபிஸ்மார் ரெண்டு பட்டம் தான், பாப்பா பெரிய கௌரவத்தில் செலுத்திடுறாரு, என்ற புள்ள ஹாபிஸ்ண்டு. உம்மாவும் மிச்சம் பெரிய பூரி போடுறதுடா, எந்த மூத்த பிள்ளையும் ஹாபிஸ் தான், இளைய பிள்ளையும் ஹாபிஸ் தான், கூப்பிட்டு வசனத்தை வச்சு நவோதுரா இல்லை. இந்த ஹாபிஸ்மார்களை உருவாக்குவதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. அதனை ஒன்றுக்கு பல தடவை மீட்டி 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 அதனோடு நெருக்கமான உறவோடு இருக்கின்ற ஹாஃபில்கள் கட்டாயம் உருவாக்கப்பட வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இவ்வாறு இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் நிறைய பொறுப்புகளும் கடமைகளும் நாம் இருக்கிறது. இந்த நான் சொன்ன இந்த பொறுப்புகள் கடமைகள் விஷயத்தில் நம்மட நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எங்களுடைய அடுத்த தலைமுறைகளை குர்ஆனோடு நெருக்கமான சமுதாயமாக உறவுகளாக மாற்றுவதற்கு அவங்கள கட்டாயம் இந்த குர்ஆன் மதரசாக்களோட பள்ளிவாசல்கள் நடைபெறுகின்ற அமல்களோட இபாதத்துக்களோட தொடர்படுத்தி வைக்க வேண்டும். இது இன்றைய காலத்தின் கட்டாயமான அவசியமான அவசரமான தேவையாக இருக்கிறது. அதற்காக படிக்க வைக்கமானோம் நான் சொல்லலை, படிக்க வைங்க. கல்வியில் நல்ல புலமையாளர்கள், நல்ல சாதனையாளர்கள், நல்ல கட்டிக்காரர்கள், நல்ல தராதரம் படைத்தவர்கள் இந்த சமுதாயத்துக்கு மிக அவசியமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவங்களெல்லாம் உருவாக்கி போட்டு குர்ஆன் தெரியாத ஒரு சமுதாயமாக, குர்ஆனை ஓதத் தெரியாத சமுதாயமாக, குர்ஆனுடைய வசனங்கள் மனங்களில் இல்லாத ஒரு சமுதாயமாக உருவாக்குதல் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அதைத்தான் நாங்கள் கவனத்தில் கொள்வோம். தந்தை மரணித்திருக்கிறார், தந்தையை மரணித்த தந்தைக்காக தொழுவிப்பதற்கு எல்லாரும் விரும்புகிறாங்க. குடும்பத்தில் ஒரு ஆள் தொழுவிக்கணும், ஒரு டாக்டர் தொழுவிக்கணும். அவர் தொழுவிக்கலான்றார். அவர் ஏழுமண்டாலும் நாம் அவரை முற்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? அந்த தந்தைக்கு பிரார்த்தனம் செய்கிற ஒரு முக்கியமான கட்டம் இருக்குது தொழுகையில். அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவரை கொண்டு போய் விட்டு போட்டு சும்மா அவர் செலாம் கொடுத்து போட்டு வாரத்தை பார்க்க பள்ளியில் இருக்கிற தொழுவிக்கிற இமாம் அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் நன்கு தெரிந்து வைத்திருப்பார். அவர் தொழுவிக்கிற நெல்ல நம்ம சும்மா குடும்பத்தால் தொழுவிக்கணும்னு சொல்லி ஒன்றும் தெரியாதவனை கொண்டாந்து தொழுவிக்க விட்டு கடைசியில் அவனுக்கு அந்த வாப்பாக்கு துவா கேட்க அவனுக்கு தெரியாது அவனுக்கு. எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், இவ்வாறு மார்க்கத்திலிருந்து தூரமாகிய, மார்க்கத்தின் அடிப்படை அம்சங்களில் தூரமாகிய கல்வியாளர்களையும் புலமையாக்குவாளர்களையும் உருவாக்குவதை விட்டு மார்க்கத்தோடு தொடர்புடைய குர்ஆனோடு நெருக்கமான உறவுகளை பேடக்கூடிய, மார்க்கத்தோடு பணியாற்றக்கூடிய கல்வியாளர்களை, புலமையாளர்களை இந்த சமுதாயம் அதிகமாக வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு சமூக களத்தில் இருக்கிற மிக பெரும்பாலானவர்கள் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை, இஸ்லாத்துடைய போதனைகளுக்கு சம்பந்தம் இல்லை, தொழுகைக்கு சம்பந்தம் இல்லை, குர்ஆனுக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவும் கிடையாது. இவர்களிடமிருந்து அடுத்த தலைமுறைக்கு நல்ல விடயங்கள் எதனை நாங்கள் எதிர்பார்க்க போகிறோம் என்ற கேள்வி இருக்கிறது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் புரிந்து கொள்வதற்கும், அதில் விட்ட தவறுகளை சீர் செய்வதற்கும், எதிர்வரக்கூடிய பரம்பரை விஷயத்தில் இந்த குர்ஆனோடு அவர்கள் நெருக்கமான உறவு கொண்ட ஒரு சமுதாயமாக உருவாக்குறதுக்கும், தனி மனிதர்கள் என்ற அடிப்படையிலும், குடும்பத்து தலைவர்கள் என்ற அடிப்படையிலும், ஒரு சமூக பொறுப்புள்ள பிரஜைகள் என்ற அடிப்படையிலும் நாங்கள் எல்லோரும் பணியாற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ தஆலா அல் அஸீம் அல் ஜலீல் அல் ஜப்பார் யذ்குருக்கும் வஷ்குரு யஹ்திக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அக்பர் வல்லாஹு அக்வா வ அத்தம் வ அஜல் والله يعلم ما تصنعون.